ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வெஜ் புலாவ் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம குக்கரில் வந்து சாதம் எதுவுமே அடி பிடிக்காம அதே நேரத்தில் சாதம் எதுவுமே குலையாம ரொம்பவே சூப்பராக எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த வெஜ் புலாவ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் வந்து குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா கிராம்பு வந்து ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பூ வந்து 1 சேர்த்துக்கோங்க. பட்டை வந்து 2 இன்ச்சு பட்டை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை வந்து 2 பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கி கொடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு வெஜ் புலாவ் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு தேவையே கிடையாது. ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். அதனால ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி முடிச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க, வெட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப காரம் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்காண்டி நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் சேர்ப்போம், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு 2 பச்சை மிளகாவை 2 கீரி வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.25 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அளவுக்கு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கோ ஹை ஃப்ளேமுக்கோ போனீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கி முடிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி முடிச்சக்கப்புறமா ஓரளவுக்கு கொத்தமல்லி இலை வந்து ரொம்ப சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு வந்து கொத்தமல்லி இலை சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வெஜ் புலாவுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம கேரட் வந்து 2 சேர்த்துருக்கோம். அது கூடவே வந்து நம்ம பீன்ஸ் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 சேர்த்துருக்கோம். அது கூடவே வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கோம். இது 3 தான் நம்ம காய்கறிகளாக சேர்த்துருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பச்சை பட்டாணி கூட சேர்க்கலாம். அதை வந்து நீங்கள் சேர்க்குறீங்கன்னா முன்னாடியே ஒரு 5 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிடணும். ஊற வச்சக்கப்புறமா சேர்க்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா வேகாது. நான் அந்த 3 காய்கறிகள் சேர்த்துருக்கேன். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக பச்சை பட்டாணி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம காய்கறிகள் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா உப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம். உப்பு வந்து 1.25 டீஸ்பூன் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அரிசிக்கும் சேர்த்து தான் சேர்த்துருக்கோம். பத்தலைன்னா நம்ம தண்ணி சேர்த்தக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கிட்டோம். நான் இன்றைக்கி பயன்படுத்துகிற அரிசி பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பாஸ்மதி அரிசி தான் பயன்படுத்துகிறேன். பாஸ்மதி அரிசி வந்து 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 தடவைலேருந்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 25 நிமிஷம் வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற விட்டுட்டேன். ஊறி முடிச்சக்கப்புறமா அதை வந்து நம்ம வடிகட்டி அந்த அரிசியை தான் நம்ம 1/2 கிலோ அரிசியை சேர்த்துருக்கோம். ஊறாமல் சேர்க்காதீங்க, அதே நேரத்தில் வாஷ் பண்ணாமல் சேர்க்காதீங்க. 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கோம். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை சேர்த்து அது கூடவே அதுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணி எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு வந்து 1.25 கப்பு வந்து தண்ணிங்கிறது கணக்கு. அதனால் நம்ம சேர்த்துருக்க 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 750 ml வந்து தண்ணி சேர்க்கணும். கூட ஒரு 50 ml வந்து காய்கறிகளுக்காண்டி சேர்த்து அடி எதுவுமே பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி சேர்த்து நம்ம 800 ml வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டோம். நான் சொன்ன அளவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதமும் குலையாது, அதே நேரத்தில் அடியும் பிடிக்காது. 800 ml தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே உப்பு காரம் பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தல வந்து கரெக்டாக இருந்தது. காரம் பத்தலைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கூட ஒரு பச்சை மிளகாவை வந்து நீங்கள் ஒட்டி வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. காரம் ரொம்பவே கரெக்டாக தான் இருக்குது. 2 இல்லைனா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சக்கப்புறமா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மூடி போட்டு நம்ம குக்கரில் வந்து விசில் விட்டுறலாம். ஒரு விசில் வந்து நம்ம விடணும். நம்ம விசில் விடும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் விடுங்க. ஒரே ஒரு விசில் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விடுங்க. உங்களுக்கு நீங்கள் விசில் விட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த ஆவிலே வந்து நல்லா வந்து வேகும் நம்மளுக்கு அரிசி. அதனால் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெஜ் புலாவ் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்கும். அடி எதுவுமே பிடிச்சிருக்காது, அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து குழஞ்சும் இருக்காது. நல்ல உதிரியாக அரிசி இருக்கும். நம்மளுக்கு வந்து குலையாமல் நல்ல வாசனையோட நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். நம்ம சேர்த்த அளவு உப்பு, நம்ம சேர்த்த அளவு நம்ம காரம் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு வெஜ் புலாவ் ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு எங்கேயுமே அடி பிடிக்கல, அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து கரண்டிலையும் ஒட்டலை. நம்மளுக்கு அரிசியை பொறுத்த வரைக்கும் கரண்டியில் ஒட்டலைனாலே வெந்தக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த அரிசி வந்து நம்மளுக்கு குலையலன்னு அர்த்தம். அந்த விதத்தில் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து இந்த வெஜ் புலாவ் ரெசிபி வந்திருக்கு. நான் சொன்ன அளவில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நீங்கள் குக்கரில் செய்யும் போது உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சாதம் சில பேருக்கு வந்து குழஞ்சிரும். நான் சொன்ன மாதிரியே பாஸ்மதி அரிசியில் வந்து நீங்கள் 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 800 ml தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக ரொம்பவே சூப்பராக வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த வெஜ் புலாவ் ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வரலாம். நீங்கள் இதே நேரத்தில் நீங்கள் பாஸ்மதி அரிசி நீங்கள் சேர்க்காம நீங்கள் வேறு அரிசி சேர்த்திங்கன்னா அதுக்கு தண்ணி அளவு வந்து வேறு. இப்போ பாஸ்மதி அரிசிக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1க்கு 1.25
4 அதே நேரத்தில் நம்ம சீரக சம்பான்னு எடுத்துட்டோம்னா 1க்கு 1.5. அதனால் பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கணக்கு வந்து கரெக்டு. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை வந்து ஓரளவுக்கு நல்லா தூவி விட்டுருவோம். அது கூடவே வந்து பொரிச்சு வச்ச நம்ம வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கிடுவோம். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் பொரிச்சு வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்குவாங்க. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினா நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் தரும். அது வந்து நம்மளுக்கு ரைஸில் நல்லா படும் போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி இலையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த வெஜ் புலாவ் ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக இந்த வெஜ் புலாவ் ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் குயிக்காக ஒரு ரைஸ் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாகவும் இருக்கும். நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.